Hi friends, வணக்கம். வெல்கம் டு மின்மினி பூக்கள். உங்க குழந்தைங்களுக்கும் இது மாதிரி கிறிஸ்பியா ஹெல்த்தியான முறுக்கு அதுவும் 30 நிமிஷத்துல செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. பாசிப்பருப்பு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், வெண்ணெய் 1 டீஸ்பூன், எள்ளு 1/4 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தண்ணி 3/4 கப், ஆயில் தேவைக்கேற்ப. இது மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. நல்லாவே கழுவியாச்சு. இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஒரு மீடியம் ஹீட்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை நல்லா மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. இப்ப 3 விசில் வந்துருச்சு. மெல்ல நம்ம குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லாவே பாசிப்பருப்பு வெந்திருக்கு. இதை நம்ம இப்ப மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இது கொஞ்ச நேரம் ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு அது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சிருந்த பாசிப்பருப்பையும் இப்போ அது கூட கலந்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெண்ணெயை அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட மிளகாய் தூளையும் நம்ம கலந்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த ஓமத்தையும் அது கூட கலந்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த எள்ளையும் கலந்துக்கலாம். வெள்ளை எள்ளா இருந்தாலும் சரி, கருப்பு எள்ளா இருந்தாலும் சரி, எது வேணாலும் கலந்துக்கலாம். அடுத்தது உப்பு, அதையும் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி கலந்துக்கோங்க. கையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு ஸ்மூத் டவ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்லாவே ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்ப நம்ம முறுக்கு மேக்கர்ல கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு அதை உள்ளுக்கு வெளியே எல்லாத்தையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிப்போம். இப்போ ஒரு பேன்ல ஒரு மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஆயில் அதில் விட்டுக்கோங்க. முறுக்கு மேக்கர்ல நம்ம செஞ்சு வச்சிருந்த டவ்வை அதில் போட்டுக்கலாம். அதோட மூடியை போட்டு மூடி ரெடியா வச்சிருங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமா மாவை போட்டு பாருங்க. ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த முறுக்கு மேக்கரை எடுத்துட்டு ஒவ்வொரு முறுக்கா மெல்ல புழிஞ்சு விடுங்க அந்த ஆயில்ல. என்னோட பேன் இந்த அளவு இருக்கனால நான் ஒரு 3 முறுக்கு புழிஞ்சு விடுறேன். உங்கள்கிட்ட பெரிய பேன் இருந்துச்சுன்னா ஒரு 4 முறுக்கோ 5 முறுக்கோ புழிஞ்சு விடலாம். மெல்ல அடுத்த சைடை திருப்பி போடுங்க. பாருங்க, ஆயில் நல்லாவே சப்சைட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல முறுக்கை வெளியேடுங்க. அப்பதான் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் முறுக்கு. இதை நான் மெல்ல ஒரு பேப்பர் டவலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
பாருங்க இப்போ எம்மியா கிறிஸ்பியான ஒரு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் முறுக்கு சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த முறுக்கு ரொம்ப எம்மியா இருக்குது. நீங்களும் இது முறுக்குலாம் செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.